சகோதரர் பக்த் சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மே மாதம் 5ஆம் தேதி. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் பிரதான ஆசாரியன் என்ற வார்த்தை மீண்டும் மீண்டுமாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் மாத்திரமல்ல, மாறாக நமக்காக பரிந்து பேசும் நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். நீதிமன்றத்திற்கு செல்பவர்கள் தங்கள் வழக்கை எவ்வாறு நீதிபதி முன் வைப்பது என்று தெரியாததால் ஒரு வழக்கறிஞரை தங்களுக்காக ஈடுபடுத்துகிறார்கள். ஏனெனில் அவர் அனைத்து சட்டங்களும் தெரிந்தவர் மற்றும் அவர்களுக்கான நியாயத்தை அவர் வாங்கி கொடுப்பார். நம்முடைய பிரதான ஆசாரியரான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் நமக்காக மன்றாட ஆயத்தமாக இருக்கிறார். நாம் மன்னிக்கப்படவும் மீட்டெடுக்கப்படவும் அவர் நம்முடைய பாவங்களை மறைக்கவில்லை. ஆனால் ஒரு வழக்கறிஞராக அவர் மன்றாடுகிறார். தகப்பனே, தயவாய் மன்னியும். மாம்சத்தின் பலவீனத்தில் இவன் பாவத்தில் விழுந்து விட்டான். யாரோ இவனை ஏமாற்றி விழ வைத்து விட்டார்கள். தந்தையே, இவனை மன்னியும். இவன் தான் செய்த பாவத்திற்காக இப்பொழுது வருந்துகிறான். என்னுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தால் நான் அவனை விலைக்கிரயத்திற்கு கொண்டேன். நான் இவனை விடுவித்து எதிர்காலத்தில் அவனுக்கு உதவுவேன் என்கின்றார். இப்படியாக சில பெற்றோர்கள் நீதிமன்றத்தில், இனிமேல் நாங்கள் எங்கள் மகனை கவனமாக கவனிப்போம். இவன் மிகவும் இளமையாக இருக்கிறான். கெட்ட சகவாசத்தால் வீழ்ந்து போனான். நாங்களும் இதுவரை அலட்சியமாக இருந்தோம் என கெஞ்சுவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மன்றாடுகிறார். பின்னர் ஜெயம் கொள்பவர்களாக மாற நமக்கு உதவுகிறார். அவர் நம் சோதனைகளுக்கு கூடுதல் பலன் தருகிறார். பாவத்தில் வீழ்ந்தவர்களுக்காக பரிந்து பேச அவருடைய உடன் ஊழியர்களாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவர்களை கண்டிப்பதற்கு பதிலாக அவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும். அவர்களுக்காக இந்த நாட்களில் பரிந்து பேசி தெரிந்த சிலரை மட்டுமே நாம் காண்கின்றோம். கதைகளை பரப்புவதில் பலர் புத்திசாலிகள். அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் கதைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று. எனவே அவர்கள் ஜனங்களிடம் சென்று, உங்களுக்கு தெரியாதா, இப்படிப்பட்ட இடத்தில் என்ன நடந்தது தெரியுமா, இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் அதை மிகவும் சுவாரஸ்யமாக செய்து சிறிய உப்பு மற்றும் மிளகுகளை சேர்த்து எல்லாவற்றையும் சொல்கிறார்கள். அவர்கள் வீடு வீடாக செல்கிறார்கள். இது அவர்களின் தொழில். விசுவாசிகளாகிய நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும். பிசாசு நம் அனைவரையும் ஏமாற்ற மிகவும் வலிமையானவனாக இருக்கிறான். நான் ஒருபோதும் விழமாட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் பிசாசு மிகவும் புத்திசாலி. சில நேரங்களில் ஜனங்கள் தங்கள் குளியலறையில் ஒரு சோப்பின் மீது தெரியாமல் தங்கள் கால்களை வைத்து அவர்கள் கீழே விழுந்து கால்களை முறித்து கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு சிறிய அலட்சியத்தால் ஏற்படுகிறது. இப்படிதான் விழ வைத்து பாவம் செய்ய வைக்கின்றான். கலாத்திற்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனத்தில், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உடன் வேலையாட்களாகிய நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பரலோக ராஜா. ஆனால் யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனத்தில், கர்த்தர் தம்முடைய சீஷர்களின் கால்களை கழுவுவதற்காக ஒரு சீலை எடுத்து கட்டிக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு அவர்கள் சீஷர்களாக இருந்தாலும் அவருடைய கால்களை கழுவ வேண்டும் என்பதை அவர் அவர்களுக்கு நினைவுபடுத்தினார். இந்த பொல்லாத உலகத்தில் நாம் கேட்பதாலும் பார்ப்பதாலும் தீட்டுப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் என்று நம் ஆண்டவர் எச்சரிக்கிறார். நாம் ஒரு நாளைக்கு பலமுறை கைகளை கழுவுவது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா அசுத்தங்களிலிருந்து நம்மை தொடர்ந்து கழுவ ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய நித்திய பிரதான ஆசாரியரான அவர் பொன் கச்சையை அணிந்துள்ளார். மேலும் நமக்காக பரிந்து பேசவும் ஜெபிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய உடன் ஊழியர்களாகிய நாமும் இதே ஊழியத்தை செய்ய வேண்டும்.